Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காய் பட்டாணி கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 வகை பட்டாணி வச்சு தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம். அதில் காராமணி பருப்பு, பச்சைப்பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பட்டாணி சுண்டல், இது எல்லாத்தையுமே வச்சு நான் நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணியிருந்தேன். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அது வதங்கினா மட்டும் போதும். இப்போ எண்ணெயிலே வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த கூட்டில் நம்ம மஞ்சள் பூசணிக்காவும் சேர்க்க போகிறோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். இதே அதோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்ட பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ராஸ்மெல் போகும். இதை வதக்கி விட்ட பிறகு நம்ம வேக வச்ச பட்டாணி சுண்டலெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் அதில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பார்த்த அளவாக. இப்போது உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூசணிக்காய் டக்குன்னு வெந்துடும் சீக்கிரமாக. அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதுவும் கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் திக்காகிடும். பட்டாணிலாம் ஏற்கனவே பாயில் பண்ணது தான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம விடுவோம். சீக்கிரமாக வெந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கிடையில் இதுக்கு வேண்டிய தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே குக் பண்ணிக்கலாம் ஓப்பன்லேயே வச்சு. இது ரெடியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போவே நல்லா திக்காகிடுச்சு. இது இன்னும் ஹீட்டில் கொஞ்சம் சூடு ஆற ஆற நல்லா திக்காகிடும். செம்ம டேஸ்ட்டான ஒரு பட்டாணி மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இதை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பூசணிக்காயெலாம் நல்லா அப்படியே, ஆனால் பூசணிக்காவை நல்லா நீங்கள் குழையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. டக்குன்னு அது ஒரு மாதிரி மசிஞ்சிடும். அதுக்கு மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த சுண்டல் வகையெல்லாம் ரொம்ப ஹை நியூட்ரிஷன் உடையது. அதனால் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது. நான் வெண்பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கூட்டு செஞ்சேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பொங்கல் செய்கிறப்போ இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி,
நான் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா நல்லா கூட்டாக இருக்கிறப்போ இந்த சன்னாலாம் இருக்கிறதுனால நல்லா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமவே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.